பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும்போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாக இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரமாக இந்த பூமியில் வரப்போகிறார். இந்த பூமியில் அவர் வரும்போது, அவர் வெளிப்படும் பொழுது, அவருக்கு முன்பாக நம்ம வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாக அவருக்கு முன்பாக நிற்பதற்கு நாம் அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. அப்போ ஆண்டோடைய வருகையில் நம்ம தைரியமாக வெட்கப்படாமல் அவருக்கு முன்னால் நாம் நிற்க வேண்டுமானால் நாம் ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். யோவான் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அங்கே அழகாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என்னை நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவருக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனிதன் நிலைத்திருக்க வேண்டும். அவன் நிலைத்திருக்கும் போது அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்டா, அந்த மனிதனோடு கூட ஆண்டவரும் நிலைத்திருக்கிறார். கிறிஸ்துவோடு கூட நாம் நிலைத்திருந்தால் அவரும் நம்மோடு கூட நிலைத்திருப்பார். அவர் அதற்கு ஒரு காரியம் சொல்கிறாரு, ஒரு திராட்சை செடி கொடியில் இணைக்கப்பட்டால் அந்த கொடியோடு கூட இணைந்து நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது என்று சொல்லுகிறார். அதுபோல் நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். எப்படி ஒரு திராட்சை செடி அந்த கொடியோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது, அந்த கொடியோடு கூட நிலைத்திருக்கும் போது அந்த திராட்சை கொடி நிறைய கனிகளை, மிகுந்த கனிகளை கொடுக்கும். அப்படி கனிகளை கொடுக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கிறிஸ்துவோடு கூட நிலைத்திருந்தால் நாம் இந்த பூமியில் வாழும் பொழுது மிகுந்த கனி கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருப்போம், மாறுவோம். அப்போ கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவருக்கு முன்பதாக நாம் தைரியமாக நிற்க வேண்டுமானால் நாம் அவருக்கு முன்பதாக மிகுந்த கனிகளை கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆமேன். கிறிஸ்துவோடு கூட நாம் நிலைத்திருந்தால் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கிற அந்த திராட்சை செடியை போல நாம் இருப்போம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆமேன். எனவே அவர் வரும்போது, அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவருக்கு முன்பதாக கனிகளை கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நிற்க வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேக தேவனுடைய பிள்ளைகள், பெரும்பான்மை தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கனிகள் இல்லாமல் இருக்கிறாங்க. கனிகளை இழந்து போய் நிற்கிறாங்க. நாம் கனி கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னென்னா, ஆவிக்குரிய கனிகளை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் என்று கலத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 21, 22 இந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கணும். அவர் வரும்போது நம்ம அவருக்கு முன்பாக நிற்கும்போது கனி கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிக்கும்போது அங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது, என் நேசருக்கு மகாமேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த திராட்சை தோட்டத்தில் அவர் செய்யாத வேலை இல்லை. அதுக்கு கற்களை பொறுக்கி, வேலி அடைத்து, கோபுரத்தை கட்டி, அதை நல்லா உழுது, நற்குல திராட்சை செடிகளை நட்டு ஒரு ஆலை உண்டு பண்ணி மிகுந்த கனிகளை அது நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் காத்திருந்தார். ஆனால் அந்த திராட்சை தோட்டமோ கசப்பான பழங்களை கொடுத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னென்னா, நம்ம எல்லாம் நல்ல கனி கொடுக்கணும். அல்லேலூயா. ஒரு கனி கொடுக்கிற ஜீவிதம் நாம் ஜீவிக்க வேண்டும். எனவே இந்த காலை நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது, வரும்போது அவருக்கு முன்பதாக நம்ம கனி கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் நற்குல திராட்சை செடிகளாக இருப்போம். நல்ல கனி கொடுக்கிற விருட்சங்களாக நாம் இருப்போம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது அவருக்கு முன்பதாக நம்முடைய ஆவிக்குரிய கனிகளை நாம் கொடுத்து அவருடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நமக்கு தேவன் கிருபை தருவாராக. எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்துவில் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுங்கள். அப்பொழுது கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவர் முன்பதாக நாம் தைரியமாக
நிற்கத்தக்க திராணியை நமக்கு ஆண்டு கொடுத்து அவர் வரும்போது நாமும் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் சேர்வதற்கு கிருபை தருவாராக. எனவே நாம் ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவில் நிலைத்திருப்போம். கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் வந்திருந்தாலும், எவைகள் வந்தாலும் கிறிஸ்துவை விட்டு விலகாமல் கிறிஸ்துவுக்கு நிலைத்திருப்போம். நம்மை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இரக்கமுள்ள இயேசுவை, இந்த அதிகாலை நேரத்தில் நாங்கள் கேட்ட சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் உண்மையில் நிலைத்திருக்க ஆண்டவரை உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் மிகுந்த கனிகளை கொடுத்து நீர் வெளிப்படும் பொழுது ஆண்டவரே, உமக்கு முன்பதாக தைரியமாக நிற்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.